அன்பானவர்களுக்கு வணக்கம். இந்த பதிவானது சுக்கிரனுடைய பெயர்ச்சியை பற்றியது. இப்போ வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலிருந்து, அதாவது 29/1/2025 தை மாதம் 16ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன்கிற கிரகம் உச்சகதியில் மீனராசியில் பெயர்ந்திருக்கு. இப்போ வரக்கூடியது சுக்கிரன் வக்கரகதியில் இருக்குது. எத்தனை நாள் இருக்குது? பொதுவாக சுக்கிரன் 27 நாட்களுக்கு ஒருக்க, 32 நாட்களுக்கு ஒருக்க, 35 நாட்களுக்கு ஒருக்க மாறிடும். சூரியன் நகரும்போது சுக்கிரனும் நகர்ந்து போயிடும். இதுக்கு விஞ்ஞான அடிப்படையில் டிகிரி, பாகை இப்படிலாம் சொல்லுவோம். அட்சர ரேகை, பூமத்திய ரேகை இப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது புதனும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம். ஆனால் சுக்கிரனுக்கு அப்படி எந்த யோகமும் கிடையாது. ஆனால் சுக்கிரன் உச்சத்தில் போகிறது மீனத்தில். சூரியன் அங்கே பங்குனி மாதம் வந்துடுதுன்னா சூரியனுக்கு அருகில் சுக்கிரன் அஸ்தமனம் ஆகிடுது. இந்த அஸ்தமனம்னு சொன்னால் அதுக்கு ஒரு விஷயத்தை முக்கியமாக பார்க்கணும். எப்படின்னா, குரு அஸ்தமனம் என்று சொல்லப்படும் காலங்களில் அதிகபட்சம் சுபகாரியங்கள் பண்ணவே கூடாது. அதுவும் குறிப்பாக இந்த ருக்வேதம்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு இல்லை, முக்கியமாக இந்த ஆன்மீகத்தை ரொம்ப கடைபிடிக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. அதே போல் சுக்கிரன் மற்றவங்க எல்லாத்துக்கும், அதாவது பிராமணர்களோட ருக்வேதமாக இருக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கணும். மற்றவங்க எல்லாருமே சுக்கிரன் அஸ்தமன காலத்தை தவிர்க்கணும். சுக்கிரன் அஸ்தமனம் எப்படி வரும்? சூரியனும் சுக்கிரனும் ஒரே நேர்கோட்டில் அருகருகில் இருக்கும் பொழுது சுக்கிரன் அஸ்தமனம். அதே போல் யோகினி எதிரில் இருக்கும்போது பிரயாணங்களை தவிர்க்கணும். அது சுக்கிரனை வச்சு தான் அந்த யோகினிலாம் சொல்கிறது. இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறதில்ல. அது ஒரு சில பேருக்கு பக்காவாக வேலை செய்யும். அது ஜாதக ரீதியாக சுக்கிரனோ சூரியனோ ஒரு அஷ்டமஸ்தானத்திலேயோ 6, 8, 12 மறையக்கூடிய இடத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும். மீனத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது, அந்த உச்சத்தில் இருந்து பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பயங்கரமான சிரமத்தைப்படுவாங்க. கொஞ்சம் பயங்கரமான விஷயம் சிரமம். அதே போல் கன்னியில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் திருமணம் பண்ணுறதே பெரிய பிரயத்தனம், ரொம்ப பெரும்பாடாகும். அப்படி பண்ணினாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிரமங்கள் இருக்கும். சுக்கிரன் மற்ற இடத்துல இருந்தால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மீனத்தில் சுக்கிரன் இருந்து பிறந்தாலும் சரி, கன்னியில் சுக்கிரன் இருந்து பிறந்தாலும் சரி, இந்த சுக்கிரனுக்கு கொஞ்சம், அதாவது என்ன சொல்லலாம், அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா கொஞ்சம் கோபம்னு சொல்லலாம். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடோ இல்லை அது ஒரு தோஷமாக வச்சுட்டா அந்த தோஷத்தினுடைய வெளிப்பாடோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இதை நான் சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சுக்கிரன் வக்கரகதியில் உச்சகதியில் 12 ராசிக்கும் என்ன பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறது. இது சற்று ஏறக்குறைய இப்போ 29/1/25 தை 16 சுக்கிரன் வக்கரகதி. இது மாசி மாதம் பஞ்சமின்னு சொல்லக்கூடிய திதியில் 4/3/25 வக்கர ஆரம்பம். அதுக்கப்புறம் வைகாசி 17/31/5 தான் 2025 தான் அந்த சுக்கிரன் வக்கரகதி நிவர்த்தியாகும். அது வரைக்கும் சுக்கிரன் வக்கரகதியில் தான் இருக்கும். அதே போல் அதே ராசியில் இது ஏன் இது ஒரு விசேஷமான ஒரு பலனாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மீனத்தில் இப்போ மாசி மாதம், தை மாதம் விட்டுருங்க, மாசி மாதம் விட்டுருங்க, பங்குனி மாதம் மீனத்தில் சூரியன் புதனும் வக்கரகதியாகுது. புதன் எப்போ வக்கரகதியாக வருது? ரேவதி நட்சத்திரத்தில் வக்கர ஆரம்பமாக 4/3/2025. அப்போ 4/3/2025 என்ன வருது? மாசி மாதம். ரெண்டுமே வக்கரகதி. புதன் கடந்த டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூசத்துலேருந்து புனர்பூசத்தில் புதன் வக்கரகதியாக இருந்தது. அடுத்தது 9/3/2025
30/3/2025 வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போன புதன் திரும்ப பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வரைக்கும் வக்கரகதி ஆயிடும். ஆக இது 2 கிரகங்களும் வக்கரகதி பலன்களை கொடுக்கும். அது என்ன பலன்கிறது இப்போ 12 ராசிக்கும் அடுத்து உங்களுடைய ராசி பலனாக பார்க்கலாம். கும்பத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்குமோ, கும்பம்னா குடம், அது எப்படி இருக்கு அதே மாதிரி தான் உங்களுடைய எல்லா விஷயங்களையும், அதாவது ஆரம்பிக்கும்போது பெரியதாகவும் முடியும் போது சிறியதாகவும் இருக்கக்கூடியது. ஆனால் நேர்த்தி, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் ஒரு நேர்த்தியை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். 4க்கும் 9க்கும் அதிபதியானவர். அதே தான் எப்படி 5 10க்கு சொன்னமோ மகரத்துக்கு, அந்த மாதிரி இது 4 9 4 கேந்திரம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சுறுசுறுப்பு, உங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியவர். 9 திரிகோணம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். யார் கூட இருக்கார்? சனிக்கு 2ஆம் இடத்துல சூரியன். அது ஒரு பாதகமான விஷயம்தான். ஆனால் சூரியனோட சுக்கிரன், புதன், ராகு சேர்க்கை, இந்த 4 கிரக சேர்க்கைங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். சுக்கிரனே உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்குறாரு எடுத்த உடனேயும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி சூரியன் யோகத்தை கொடுக்குறார். அப்புறம் 5க்கு அதிபதியான புதனும் யோகத்தை கொடுக்குறார். அதனால் முழு பலன், எந்த தொட்டது அத்தனையும் தொடங்கக்கூடிய நேரம். யாருக்கு நடக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு எல்லா காரியங்களும் நடக்கும். எதை எதிர்பார்த்து போனீங்களோ அது கிடைக்கும். காதல் கதை சொல்லும், காதல் வரலாறு சொல்லும், காதல் உங்களை சேர்த்து வைக்கும். அதனால் சிறு வயதுக்காரர்கள் காதல் ஒன்னே குறிக்கோளாக இருந்தவங்களுக்கு இந்த காதல் இந்த நேரத்தில் கைகூடும். காதல் திருமணத்தில் முடியும். காதல் வேலை வாய்ப்பை கொடுக்கும். காதல் அபரிமிதமான யோகத்தை கொடுக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது, குடும்பத்தராக மாற்றக்கூடியது இந்த நேரம். குழந்தை வரவு, இந்த ராசிக்கு 2வது குழந்தை வரவு தலை எட்டி பார்க்கும். அந்த செய்தி கிடைக்கிறதுக்கு நிறைய நேரம் சாய்ஸ் இருக்கு. எதுலேயே சிரமப்படாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சாதாரணமாக எந்த டென்ஷன் இல்லாமல் செய்யணும். யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடாது. நல்லது சொல்கிறதையும் கேட்கக்கூடாது, கெட்டது சொல்கிறதையும் கேட்கக்கூடாது. உங்களுடைய மனது, உங்களுடைய எண்ணம் என்ன சொல்லுதோ, நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செஞ்சுங்க. எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் நமக்கு இருக்கக்கூடியது இதுதான் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு இருக்க, உங்களுடைய வீடு உங்களுக்கு சொர்க்கம், உங்களுடைய வேலை உங்களுக்கு சந்தோஷம், உங்களுடைய மகன் மகள் குடும்பம் உங்களுக்கு யோகம், உங்களுடைய அப்பா அம்மா உங்களுக்கு வரப்பிரசாதம். இதை மட்டுமே நினச்சிங்க, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். யாருக்காகவும் எதுவும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இழந்த பொருள்கள் திரும்ப கிடைக்கும். நகை, இடம், வீடு ஏதாவது அடமானத்தில் இருந்தால் அது அடமானத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் திருப்பி உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வம்பு பேச வேண்டாம், வழக்குகள் தொடுக்க வேண்டாம். ஏற்கனவே வழக்கு ஏதாவது கோர்ட்டில் கேஸ் இருந்தால் அந்த கேஸு உங்கள் சார்பாக தீர்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு பாதகமான தீர்ப்பு ஏற்கனவே வந்திருந்தால் மேல்முறையீடு செய்யக்கூடிய நேரம் இது. சொத்து, பரம்பரை சொத்து பாகம் பிரிக்கிறதுக்கு உண்டான நல்ல நேரம் இது. புதியதாக வீடு, நிலம் வாங்குவதற்குண்டான நேரம். ரொம்ப நாளாக வண்டி வச்சுருக்கேன், காரு தொல்லை கொடுத்துட்டே இருக்குது, மாற்றிக்கலாம். புதியதாக ஏதோ ஒரு வண்டி ஸ்பேருக்கு ஒன்று இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு வாங்கிக்கலாம். குறிப்பாக வயதானவர்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை உங்களுக்கு போக மீதியை பிரித்து கொடுக்கறது நல்லது.